அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். நான் முஸ்லீம்ஸ் வீட்டில் செய்கிற மாதிரி ஒரு பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன். தீபாவளி வருது இல்லைங்களா, நிறைய பர்ச்சேஸ்லாம் பண்ணியிருப்பீங்க, என்னென்ன செய்யணுன்னெலாம் ஒரு பிளான் போட்டிருப்பீங்க. ஸோ கலர்ஃபுல்லான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா பிரியாணி வந்து ப்ரௌன் கலரில் இருக்கும். அதே முஸ்லீம்ஸ் வீட்டிலலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஆரஞ்சு கலர், எல்லோ கலர், ஒயிட் கலர் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பிரியாணி சிக்கன் வந்து நான் 3/4 கிலோ எடுத்திருக்கேன், 750 கிராம். ஸோ அதை நான் வந்து பெரிய பெரிய சைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன சின்னதாகனா நம்ம ரொம்ப வேக வச்சோம்னா அது வந்து உடஞ்சிரும் இல்லையா. அதுக்காக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 750 பெருசாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இதில் மேரினேட்டோ அது 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 இதுன்னு எதுவுமே இல்லை, மசாலா பொருள் எதுவுமே கிடையாது. 750 கிராம் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், 250 கிராம் ஆனியன், 200 கிராம் டொமேட்டோ, தயிர் வந்து ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, 2 பெரிய துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 லவங்கம், ஒரு பெரிய ஏலக்காய் கருப்பு கலரில் இருக்குல்ல அது, 4 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு அந்த மின்ட்டு ஒரு கைப்பிடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன் ஜூஸ் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து இஞ்சியை வந்து கொஞ்சம் கூட வச்சு அரைச்சிக்கோங்க. நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருப்பேன் ஒரே ரேஷியோவில். அதை தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னும் கொஞ்சம் இஞ்சியை போட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன் நான். ஸோ ஒரு கடாய் வச்சுக்கோங்க, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. பிரியாணிக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், பிரியாணிக்கு நல்லா வதக்கணும். அது கூட ஒரு பச்சை மிளகாவும் போட்டு வதக்குங்க. இன்னொரு ஸ்டவ்வில் சாதம் வைக்கிறதுக்கு அரிசி இல்லையா, அது வந்து தனியாக ஒரு தண்ணியை ஊற்றி தனியாக வச்சுருங்க. அது ஒரு பக்கம் தனியாக இருக்கட்டும். இது நல்லா வெந்தாச்சு. இது கூட தக்காளி 200 கிராம் இருக்குல்ல, அதையும் போட்டு உப்பையும் போட்டு, உங்களுக்கு உப்பும் காரமாக உங்களுக்கு தேவையான அளவு பார்த்துக்கோங்க, போட்டு நல்லா வதக்குங்க. அந்த மின்ட்டு இஞ்சி பூண்டுலாம் ரொம்ப முக்கியம் பிரியாணிக்கு. ஸோ இஞ்சி கூட போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில். ஸோ நல்லா குக் ஆகிடுச்சு. இது கூட கழுவி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சிக்கன், அதை எடுத்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த அதில் இருக்க தண்ணியே வற்றணும். இதில் ஆல்ரெடி தக்காளிலாம் இருக்கும் ஜூஸியாக இல்லையா, இதுவும் நல்லா வந்து உப்பும் இது உள்ள மசாலாலாம் உள்ளே போய் நல்லாயிருக்கும், ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா இந்த மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இதுலேயே 50% கிட்ட சிக்கன் குக் ஆகிடுச்சு. இது கூட 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா இது காஷ்மீர் மிளகாத்தூளில் வீட்டு மிளகாத்தூள் தான், ஆனால் நல்லா ரெட்டிஷாக நல்லா இருக்குது. அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குக் பண்ணுறதுலையே அந்த மசாலா ஐட்டம்லாம் உள்ளே போயிடணும், மிளகாத்தூள் உப்பு எல்லாம். அப்போ சிக்கன் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது கூட 100 கிராம் தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தண்ணி வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போடவே வேணாம், இதில் இருக்கிறதே போதும். இதே இப்போ நம்ம தண்ணி விடும் தயிர்லாம் போட்டதுனால. நல்லா குக் ஆகிடுச்சு, பார்க்கவே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு நல்லா கலர்ஃபுல்லாக. எப்படி கலர்ஃபுல்லாக செய்கிறாங்க பிரியாணி முஸ்லீம்ஸ்லாம் அப்படின்றது ஈஸியான முறையில் உங்களுக்கு சொல்லி காமிச்சுட்டுருக்கேன். ஸோ இது நம்ம அடுத்த கடாயில் ஒரு தண்ணி தனியாக எடுத்துருந்தீங்களா, இன்னொரு ஸ்டவ்வில் அது ஒரு பக்கம் பார்த்துக்கோங்க. கொதி வரும்போது அதில் கொஞ்சம் சால்ட்டு, உங்களுக்கு அந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சால்ட்டு அந்த கொதி வரும்போது போடணும். ஒரு வெள்ளை துணி எடுத்து, இல்லைனா டீ ஸ்டெயினர் இருந்ததுன்னா அதில் ஏலக்காய் 2 இல்லை 3 லவங்கப்பட்டை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கட்டி அது உள்ளே போட்டுவிட்டேன் பாருங்க. ஏலக்காய், லவங்கம், பட்டை, இதை 3 தான் போட்டிருக்கேன். நீங்கள் வெள்ளை துணியில் கட்டி கூட அதில் போட்டு விட்டுடலாம். என்கிட்ட இது இருக்கிறதுனால இதில் நான் அப்படியே போட்டு விட்டுட்டேன். அந்த அரிசி வந்து இந்த ஸ்பைசியோட ஸ்மெல் அந்த அரிசியில் வர நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுங்க அதில், அப்போ தான் அரிசி வந்து நல்லா தனித்தனியாக வரும். நல்லா மிக்ஸ் ஆகி குக் ஆனாலும் அரிசி மட்டும் தனியாக இருக்கும். ஸோ இது கூட அரிசியும் போட்டு தேவையான அளவு உப்புலாம் போட்டுட்டிங்க, லேசாக கிண்டி விடுங்க. ஒரு பக்கம் சிக்கன் வந்து வெந்துட்டுருக்கு. இது நல்லா பாருங்கள், அகண்ட பாத்திரத்தில் இந்த கடாயில் வச்சதுனால நல்லா சாதம் பொங்கி வந்திருக்கு. தண்ணி பத்தாததுனால தண்ணி சூடு பண்ணி நான் திரும்ப ஊற்றிருக்கேன். அதில் சூடான தண்ணி சில்லுன்னு நார்மல் வாட்டர் போட்டுறாதீங்க. இது நல்லா ஒரு 80% குக் ஆகிடுச்சிங்க. பக்கத்தில் எடுத்து வச்சுனேன்.
ஸ்டவ் பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ அப்படியே தனியாலாம் நான் வடிகட்டலை. ஸோ இப்படி இதுலேயே எடுத்து கடாயில் தண்ணியை இருத்து அப்படியே போட்டுருவேன் நான். பாருங்கள் சிக்கன் நல்லா கொதிக்குது. இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன், ஏன்னா சூடாக இருக்குது மேலே தெளிச்சிருன்றனால ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கு மேலே இந்த அரிசி 80% குக்கான ரைஸை வந்து இதில் போடுங்க. அப்படியே மேலாக்க போடுங்க. அரிசியும் நல்லா இருக்குது இந்த அரிசி. இது நல்லா பரப்பி இது வந்து தம் கொடுக்க, இப்போ தம்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். கீழே வந்து தேவையில்லை வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண கடாய் இருக்கும் இல்லையா, இரும்பு கடாய், தவா வானல், அதை வந்து கீழே ஸ்டவ்வில் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கடாயை வச்சுட்டு சிக்கன் கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசி எடுத்து போடுறேங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக தம் கொடுக்குறது எப்படின்னு சொல்லிகிட்ருக்கேன். இந்த அரிசியில் நம்ம லெமன் புழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டுருங்க. நான் வந்து பெங்களூர் தக்காளி போட்டதுனால புளிப்பு எப்படி இருக்குதுன்னு தெரியலைன்றதுனால பெங்களூர் தக்காளி போட்டிருக்கேன். நீங்கள் நாட்டு தக்காளி போட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. பெங்களூர் புளிப்பு இல்லாதனால இப்போ நான் லாஸ்ட்டில் தான் எப்போயுமே லெமன் புழிஞ்சு விடுவேன், ஏன்னா எப்படி இருக்குதுன்னு புளிப்புலாம் பார்த்துட்டு தான். ஸோ அது கூட கலர் பொடி, பிரியாணி பொடி இல்லையா, கேசரி பவுடர், அது போட்டுட்டு நெய்யை கொஞ்சம் தூவி விட்டுட்டு நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம் கொஞ்சம், அதையும் கொத்தமல்லி புதினாவை போட்டுட்டு மூடிட வேண்டியதான். பாருங்கள் அப்படியே நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் இருக்குது, அப்படியே சூப்பராக. பாருங்கள் அப்படியே கிண்டும் போது நல்லா இருக்குது. இதுதாங்க கலர்ஃபுல்லாக இந்த முஸ்லீம் ஸ்வீட்டு பிரியாணியோட ரகசியம். என்ன எப்படி கலர்ஃபுல்லாக இவங்களுக்கு மட்டும் வருதுன்ட்டு. நல்லா இருக்குது பாருங்கள். நல்லா இந்த உடையாத மாதிரி அழகாக எடுத்து விடணும் அதை. அதனால தான் கல்யாணத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் எடுப்பாங்க உடையாமல் இருக்கிறதுக்காக. ஸோ நம்மளும் நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணி, அதாவது மசாலாவும் சேரணும், சாதமும் உடையக்கூடாது, கீழே அடி பிடிக்கல. இதை அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து பிளேட்டில் வைக்கிறேன். சூப்பராக இருக்குது. தம் பிரியாணின்னு சொல்லலாம், முஸ்லீம் ஸ்வீட்டு பிரியாணின்னு சொல்லலாம், நம்ம விருப்பம்தான். ஸோ இது கூட நான் குக்கும்பர் ரைத்தா செஞ்சுருக்கேன். இதில் ஆனியனே போடலை, கொஞ்சம் குக்கும்பர் துருவிட்டு அது கூட உப்பு போட்டு இருக்கிற தயிரை ஊற்றி மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கொஞ்சோண்டு கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதுவும் நல்லா. இது கூட கொஞ்சம் மேலே கேரட் துருவிட்டு கொஞ்சோண்டு அதை தூவி போட்டால் உனக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் முஸ்லீம் ஸ்வீட்டு பிரியாணி. தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள், உண்மையிலுமே சூப்பராக கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிச்சு. பிரியாணியோட வேலை முடிஞ்சிச்சு. கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.